கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சீயோன் மேல் வரும் வல்லமைகள் செய்தி தலைப்பு. சீயோன் மேல் வருகிற வல்லமைகள் செய்தியை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தாருபவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தாருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், ஜெயமே வாம் வரவால், ஜெயமே வாம் வரவால், ஜபமே வாம் தயவால், தினம் ஜபமே வாம் தயவால், உரப உரபரா ரிகர ரிகரரா, அபிஷேகநாதரே, ஆச்சார மாணவரே, அபிஷேகநாதரே, ஆச்சார மாணவரே, மீட்பே நாளுக்கன, மீட்பே நாளுக்கன, முத்திரை ஞானவரே, எங்கள் முத்திரை ஞானவரே, வர வரரா ரே வர ரே கரரா, சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர், சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர், எக்காலம் ஓதுகிறோம், நாங்கள் எக்காலம் ஓதுகிறோம், எதிரியை வென்று விட்டோம், அப்பர அப்பர ரிபரரா, அபர அபரரா ரிபர ரிகரரா, அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், வரங்கள் பெறுகிறோம், நாங்கள் வரங்கள் பெறுகிறோம், வளமாய் வாழ்கிறோம், நாங்கள் வளமாய் வாழ்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு சீயோன் மேல் வருகிற வல்லமைகள், ஃபோர்ஸ் அப்பான் தி சீயோன். சீயோன்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இடம். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் அங்க வந்து சேரணும் அவருடைய நோக்கம். ஆனா சாத்தான் ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ எங்க போகக்கூடாது, போய் சேராம இருக்கிறதுக்கு நான் என்னால முடியுமோ அத்தனை வில்லையும் காத்துக்கணும். நீங்க ராஜேஷ் என்னை பார்க்க வந்தாரு. ராஜேஷ் இருக்கிறதுனால நான் சொல்றத நான் போய் சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும். என்னுடைய ஓபி இல்லை பார்த்தீங்கன்னா, அது கரெக்டா நான் ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு வர்றேன், பேஷண்ட் கூட்டம் கூட்டம் கூட்டம், நான் வாட்சை பார்க்குறேன், நாங்கள் ப்ரேயருக்கு வரணும். இதை நான் எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியல. இது ஆசீர்வாதம்னு எடுத்துக்கிறதா இல்லை இது ஒரு தடைன்னு எடுத்துக்கிறேன். ஆனால் கரெக்ட் டைம் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஆண்டவர் வந்து என்ன செய்யறாருன்னா ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்புறாரு. அது அநேக நேரம் நமக்கு அது புரியாது. சரி, ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு இனிப்பு இருக்கு, இனிப்பு வச்சாச்சு, ஈக்கள் எல்லாம் அதை தேடி வரும், வந்து அதை எப்படியாவது அதில் இருக்கிறத பலாச்சொலை, ஒரு பூ, அதில் இருக்கிற தேனை எடுக்கிறதுக்கு தேனீக்கள் அப்படியே ஸ்வாங் ஸ்வாங் ஸ்வாங்னு சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்முடைய ஞானியாகிய சாலமோனுக்கு ஒரு போட்டி வச்சாங்க. என்ன போட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரிசையாக எஸ் லேட் ஆகல ராஜேஷ், வந்தாச்சு கரெக்டா. நான் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் 8க்கு. என்ன போட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாலமோன் இந்த பூக்கள் சில
ஆர்டிஃபிஷியல் பூவும் வச்சிருக்காங்க அந்த காலத்தில் பேப்பரில் செஞ்சதுக்கு பியூட்டிஃபுல்லாக. நீங்கள் எது உண்மையான பூ எது ஆர்டிஃபிஷியல் பூன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க. அவர் ஜன்னலை திறந்தாரு, தேனீக்கள் வந்துச்சு. தேனி எந்த பூவில் உட்காருதோ அது உண்மையான பூ அப்படின்னு சொன்னார். இது ஞானம். அதுபோல இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பக்கம் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைகள் சீயோனுக்கு வந்து சேரணும், அதுக்கு அவர் தன்னுடைய வல்லமையில கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். சாத்தானும் அவனுடைய வல்லமையில கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப 4 தலைப்புகளை நம்ம அன்னைக்கு பார்க்க போறோம். முதல் 2 தலைப்பு தான் அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆனா 4 தலைப்பை நான் சொல்லியிருக்கேன். நம்பர் 1, பிசாசின் ஆவி எப்படி கிரியை செய்கிறது. நம்பர் 1, பிசாசின் ஆவி எப்படி இருக்கிறது, அதனுடைய டீட்டெயில். 2வது, தேவனுடைய ஆலோசனை என்ன, தேவனுடைய ஆலோசனை என்ன. 3வது, நாம் என்ன செய்வோம், நம்முடைய கடமை என்ன. 3வது குறிப்பு. முதல் குறிப்பு பிசாசின் ஆவி எப்படி கிரியை செய்கிறது, தேவ ஆலோசனை என்ன. 3வது, நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன. 4வது, தேவன் செய்கிற காரியம் என்ன. நம்ம ஒன்று செய்யணும், தேவன் ஒரு காரியம் செய்வார். சாத்தான் ஒரு பக்கம் கிரியை செய்து கொண்டே இருக்கிறோம். அல்டிமேட்லி நாம் சீயோனுக்கு வந்து சேரும். சரி, முதல் குறிப்பை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இதுக்கு அடிப்படையான வசனம், கீ வசனத்தை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். மீகா 4வது அதிகாரம் 11வது வசனம், பக்கம் 1078. 1078. சீயோன் தீட்டுப்படுவாளாக. சாத்தானுடைய ஆலோசனை, அவனுடைய ஆசை. எங்கள் கண்கள் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார்கள் உனக்கு விரோதமாக கொடுக்கிறார்கள். ஹோலி அப்படின்னு ஒரு பண்டிகை இருக்கும். இங்க கிடையாது, நார்த்தில் இருக்கு. இங்க கொஞ்சம் கொஞ்சம் வருது. அன்னைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கலர் பொடிகளை மற்றவங்க மேல பூசுவாங்க. இவன் தப்புதான், எப்படியாவது இந்த கலர் என் மேல படாம இருக்கு. ஆனா அவனுக்கு தேடி கண்டுபிடிச்சு இந்த கலரை பூசிடுவாங்க. பூசிட்டா அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், நாங்க ஜெயிச்சுட்டோம். அதுபோல இந்த சீயோன் தீட்டுப்படுவாளாக, அது அவளுடைய நோக்கம். எங்கள் கண்கள் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய பிரேயருக்கு ஒரு அண்ணே முந்தி வந்திருந்தார், பல காணும் இங்கே போயிட்டார். அவர் பைபிளை தூக்கி பயங்கர இன்ட்ரெஸ்டா அந்த வார்த்தைகளை கத்துக்கிடுவாரு, வசனத்தை வாசிப்பாரு. அப்படியே ஆண்டவருக்குள்ள அப்படியே வளர்ந்துகிட்டே இருந்தார். அப்ப ஒரு திருமணமான ஒரு பெண், அதுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. அந்த பெண்ணுடைய சாத்தான் அவ மூலமாக இவரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். போன்ல அந்த பொண்ணு பேசு, இவரு அதை ரெக்கார்ட் பண்ணி எங்கிட்ட காமிக்கிறார். இங்க பாருங்க எப்படியெல்லாம் அந்த பொண்ணு எங்கிட்ட பேசுது அப்படின்னு சொல்லி. அப்படி பேசி 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 அவர் ஒரு நாள் பாவத்தில் விட வச்சுக்கிட்டு ஜாலியாக போயிட்டான். அன்னையிலேருந்து அவர் வெளியே வரல. இல்ல, சாத்தான் ஒரு பொண்ணை தூண்டி ஆண்டோட பிள்ளை இவர் எங்கிட்ட சொல்றாரு, சார் ஒரு காலத்தில் நான் இவ்வளோத்துக்கு முடியெல்லாம் வளர்த்துருப்பேன், முட்டையில் வெள்ளைக்கரை எடுத்து இப்படி தடவி இருப்பேன், இந்த மாதிரி பொண்கள் வந்தா இப்படி தலையை ஆட்டுவேன், தூணை துப்பிட்டு போயிடுவாளுக்கு. அன்னைக்கு எவ்வளவுமே நீ தீண்டலை. ஆனால் பைபிளை தூக்கின உடனே சாத்தா என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண்கள் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியர் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். இது சாத்தானுடைய நோக்கம். சரி, இப்படி தீட்டுப்பட்ட ஒரு பொண்ணை பார்க்க போறோம். ஆண்டோடைய சந்ததியில் அவர் 12 கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். அந்த 12 கோத்திரத்துல ஒரு பெண்ணை தீட்டுப்படுத்தினதை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 34வது அதிகாரம். நாள் 12 ஆண் பிள்ளைகளுக்கு நடுவில் பிறக்கிற ஒரு பெண் பிள்ளை. செல்லமா யாக்கோப்பு அந்த பிள்ளைய வளர்த்துருப்பாரு பாருங்க. ஆனா அவ வீட்டில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? லேயால் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டார். அவளை ஏவியனாகிய எமோரியனுடைய குமாரனாகிய அத்தேசத்து பிரபுவாகிய சீகம் என்பவன் கண்டு. எத்தனையோ பேர் பார்ப்பாங்க, புகிட்டே இருக்கணும், அப்படித்தானே? எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. இவ மற்ற பெண்களை மாதிரி ஒரு பெண், அவ்வளவுதான். அந்த போல எத்தனையோ அழகான பெண்கள். ஆனா சாத்தான் இந்த சீகமை என்ன செய்யறான்னா தூண்டுறான். இப்படி நான் சொன்னேனோ அதை போல தூண்டி அவளை கொண்டு போய்
அவளோடு சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினார். ஒரு வாலிப பெண், எவ்வளவோ எதிர்காலங்கள் இருக்குது. 12 கோத்திரத்துல பிறக்கிறதுல ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. ஆனா அந்த பெண்ணை தீட்டுப்படுத்துறாங்க. இதனால அந்த 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 கோத்திரத்துக்கு என்ன ஒரு தீட்டு வந்துச்சு அடுத்து கேட்டீங்கன்னா 25வது வசனம். யாக்கோபின் குமாரனாகிய தீனாலின் சகோதரனாகிய சிமியோன் லேவி பட்டயத்தினாலே ஆண் மக்களை கொன்று போட்டார்கள். சாத்தான் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், உன் தங்கச்சியை நாங்க கருத்து இப்ப பாரு, உனக்கு ஒரு பட்டம் வரப்போகுது, கொலைகாரன் தீட்டு, சீயோன் தீட்டுப்படணும், அது எங்கள் கண்கள் காண முடிச்சு. இது மட்டும் கிடையாது. இதனால யாக்கோபு என்ன சொல்கிறார்னா 29வது வசனம் 30வது வசனம், என் வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்களே என்று கலங்கப்பட்டீர்களே. கலங்கப்பட்டது. இப்ப இந்த யாக்கோபு வருகிற 12 கோத்திரம் தான் சீயோன் போய் சேரும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்கிறார், பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொண்டேன்கிறாரு, எனக்கு ஊழியம் செயல்களாக தெரிந்து கொண்டேங்கிறாரு. ஆனா சாத்தானே செய்றான், கலங்க வைக்கிறான், கெடுக்கிறான், கலங்க வைக்கிறான். ரைட். 30வது வசனத்துல அவனுடைய வேலை முடிஞ்சிச்சு. இப்ப ஆசாப் ஒரு சங்கீதத்துல எழுதுறார். அந்த சங்கீதத்துல இங்க ஒரு மனிதன் தீட்டுப்படுகிறான். ஆனா ஆசாப் ஒரு காரியத்தை பார்க்கிறாரு. 79வது அதிகாரம் 1 வசனம். 79 பிராக்கெட்ல ஆசாப் சங்கீதம். தேவனே, புறஜாதியார் உமது சுதந்திரத்திலே வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி. சீயோன் தீட்டுப்படணுங்கிறது சாத்தாண்டி ஆசை. தியானால தீட்டுப்படுத்திட்டான், அதனால கொலைகாரன் பேரெல்லாம் வந்துருச்சு. இப்ப அடுத்து எங்க கை வைக்கிறான்னா தேவனுடைய ஆலயத்தில். இத ஒரு தீர்க்க தரிசனமாக பார்க்கிறோம். இந்த காலத்துல இன்னும் ஆலயமே கட்டப்படல. தாவீதுக்கு ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கல, சாலமோன் தான் கெட்டார். அதுக்கப்புறம் எத்தனையோ தலைமுறைகள் அது இருந்துச்சு, பிறகுதான் அது நடந்துச்சு. அதை தீர்க்க தரிசனமாக பார்க்கிறார். 12வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் அயலார் உம்மை நிந்தித்த நிந்தை ஏழ்த்தனையாக அவர் மடியில் திருப்பப்படும். அயலார் நிந்திப்பாங்க. இது ஒரு ஜபங்க. மற்ற இந்த லேவி சிமியோன்லாம் போய் சண்டை போட்டான், கொலை செய்தான். அது செய்யக்கூடாது. என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் நினைக்கிறானா, ஒரு பிரச்சனை வருதா ஜெபம் பண்ணும், வேலை முடிஞ்சிச்சு. அது ஏலத்தனையாக பரிபூர்ணமா அந்த திரும்ப கொடுங்க, அது அவர் வேலை. அப்பொழுது எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜனங்கள் உங்களுடைய மேய்ச்சல் ஆடுங்களாங்க, நாங்கள் உண்மை என்றென்றைக்கும் புகழ்வோம், தலைமுறை தலைமுறையாக உங்களுடைய. அப்ப சாத்தா ஒரு காரியத்தை செய்யறோம், தீட்டுப்படுத்துறோம். ஆனா நம்ம வாழ்க்கை ஒன்னே ஒண்ணுதான், ஆலயம். ஆலயத்தை, உமது ஆலயத்தை, உங்களுடைய பரிசுத்த ஆலயத்தை. நமக்கு ஒரு ஆலயம் இருக்கா? எஸ், ஆலயம் இருக்கு. அங்க ஒரு பிரச்சனை வரும், அது எப்படி வராம வரும்? என்கிட்ட ஒரு சிலர்கள் வந்து சொல்லுவாங்க, உங்க பாஸ்டர், ஏன் பாஸ்டர் கெட்டுன ஆலயத்துல என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? அப்படி நடக்குது, இப்படி நடக்குது. இங்கேயே வாங்கிட்டு அங்கிட்டே விட்டுரு, அது என்னுடைய ரொட்டீன் லைஃப்பை பாதிக்கவே செய்யாது. இதுதான் நாம எடுத்துக்கொள்ள வேண்டியது. நாம் ஆண்டவரை துதிக்கணும். 2 காரியத்தை உங்களுக்கு காமிச்சேன். 3வதாக ஒரு காரியத்தை தீட்டுப்படுத்துறத பார்க்கிறோம். அதே சங்கீதம் 106வது அதிகாரம் 39வது வசனம். அவர்கள் தங்கள் கிரிகளினாலே அசுத்தமாகி தங்கள் செய்கினாலே சோரம் போனார்கள். சோரம் போறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு பவரான ஒரு வெப்பனை வச்சிருக்காரு ஆண்டவர். அந்த வெப்பன் வேலை செய்யும், சோரம் போச்சு. உப்பு சோரம் போகும். எப்ப சோரம் போகும்? அது ப்ராப்பரா ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கலன்னா. ஆண்டவர் சொல்றாரு, வீதியில போய் விதிக்கிறதுக்கு தான் லாய்க்கா இருக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் தங்கள் கிரியைகளை செய்கைகள், தங்கள் கிரியைகள் அசுத்தமாக்கி. இந்த கிரியைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்து
ஒரு கிரியை செய்வதற்காக வைத்திருக்கிறார். அது என்ன கிரியை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கணும். சில வசனங்களை வாசிப்போம், அப்பதான் அந்த செய்தி புரியும். எபேசியர் எடுத்துக்கோங்க. எபேசியர் கிரியைகள் 2வது அதிகாரம் 10வது. ஏனென்றால் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, கிறிஸ்து இயேசுக்குள்ள எதற்காக நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார் அப்படிங்கிறது நற்கிரியை. இந்த நற்கிரிகள் எல்லாரும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. குறிப்பா ஊழியம் செய்யறவங்கள அண்டர் க்ளோஸா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க இன்ஜெக்ஷன் போடுறீங்க, அந்த இடத்துல அவங்கள வச்சிருக்காரு. நீங்க எப்படி அந்த பேஷண்ட்டை ஹேண்டில் பண்றீங்க, எவ்வளோ அன்பா நீங்க பேசுறீங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்ப்பார். நீங்க பேசுற பேச்சு நீங்க கிறிஸ்தவர்களான வெளிப்படும். ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ராஜா சிங் பிரதர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், இறந்துட்டார், பல்லவத்தில் இருக்கார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அவரை தெரியும் தெரியல. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பாரு, உயரமா இருப்பார், ஃபுல் அண்ட் போட்டிருப்பார். அவர் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாக என்னை வழி நடத்தினார். அவர் தான் முழங்கால நிற்கிறத கற்றுக் கொடுத்தார். நெடு முழங்கால நிற்பார், 2 அட்டாக் வந்தவர் நிற்பார். நான் ரட்சிக்கப்பட்ட போது அவர் எங்க கூட இருப்பார். அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தார். இங்க ஒரு பேட்ச் வச்சிருப்பார், இயேசு நேசிக்கிறாரு பேட்ச் வச்சிருப்பார். ஒரு ஆளுக்கு கொஞ்சம் பையசு ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுத்துட்டு அதை இவர் பார்த்தாரு. எல்லாம் தப்பா எழுதுங்க, கசைக்காம மூஞ்சில தூக்கி போட்டு ஒழுங்கா எழுதிட்டு வா அப்படின்னு சொன்னார். அவன் பையன் வந்து சொல்றான், சார் நீங்க இயேசுக்காரர் சார், இப்படி கோவப்படலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டான். அன்னைக்கு நைட்ல அவருக்கு தூக்கம் போச்சு. ஜெபம் பண்ணிட்டு காலையில் அந்த பையன் வந்தோன்னா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டார். தம்பி நீ மன்னிச்சுடப்பா, நான் இப்படி செய்யக்கூடாது, நானே உனக்கு அப்ளிகேஷன் எழுதி தரேன்ட்டு பேப்பரை வாங்கி இவரை எழுதி கொடுத்தாரு. அவர் சார் என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்கன்னு சொல்லி, இல்லப்பா வேற யாரும் செய்யலாம், ஆனால் நான் சொல்லக்கூடாது, இது நற்கிரியை. இந்த நற்கிரியை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்குதுங்க. ரோமர் 2வது அதிகாரம் 7 சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பார்த்தீங்களா, இதைத்தான் சாத்தானுக்கு பிடிக்காது. என்ன நீ நற்கிரியை செய்துட்டு அதெல்லாம் வாங்குறியா, அது பிடிக்காதனாலதான் அவன் எங்க கை வைக்கிறான்னா தேவாலயத்துல கிடையாது, உங்க வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல. சங்கீதம் 107வது அதிகாரம் 39 அவர்கள் தங்கள் கிரிகளினாலே அசுத்தமாகி தங்கள் செய்கைகளினாலே சோரம் போனார்கள், அதனாலே கர்த்தருடைய கோபம் ஜனத்தின் மேல் வந்துருச்சு. அவர் தமது சுதந்திரத்தை அருவறுத்தார். இது வராம இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த நற்கிரிகள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பரலோகத்துக்கு போகுது. வெளிப்படுத்துறது 14வது அதிகாரம் 13வது வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டு, அது முதல் கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான். நம்ம கிறிஸ்துக்குள், எஸ் பேராசிரியர் காலையில் அவர்கள் இருந்துச்சு, ஜமா ஃபார் கரெக்ட். சரி, நம்முடைய நற்கிரியைகள் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்குது. அது இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும் என்று ஆவியானவர் சொல்றார். இது பரலோகத்துக்கு போயிட்டு வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம். இதோ நான் சீக்கிரம் வருகிறேன், அவன் கிரியைகளுக்கு அவன் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்ப சாத்தான் தியானாங்கிற ஒரு பெண் மூலமாக கலங்கத்தை உண்டு பண்ணுகிறான், கொலைகார பட்டணத்தை கொடுக்கிறான், 2வது ஆலயத்தில் கை வைக்கிறான், அடுத்து நற்கிரியில கை வைக்கிறான். இது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு செப்பரேஷன் வருது. செப்பரேஷன் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப என்னோட ஐக்கியமா இருக்கிறவங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், ஆனா காணிக்கையை பத்தி நான் பேசவே மாட்டேன். செப்பரேஷன் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் வசனம் உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சிருக்கேன். சங்கீதம் ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகடாத முகத்தை மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகளிலே ரத்தத்தினாலும் உங்கள் விறகுனாலே அக்கிரமத்தினாலும் இருக்குது.
உங்கள் உதடுகள் பொய்யை பேசி நாவு ஞாக்கத்தை வசனிக்கிறது. இது இஸ்ரேல் மக்கள் செய்யறாங்க, நல்லா செஞ்சாங்க. கொலை செய்யறது ரொம்ப ஈஸி. அவங்களுக்கு ஒரு தோட்டம் வேணுமா, ஒரு திராட்சை தோட்டம் வேணுமா, அதை அவனுக்கு கீரை தோட்டமா மாக்குறதுக்கு என்னன்னாலும் செய்வான். அப்படி செய்தார்கள். இதனால ஆண்டவருக்கு அவங்களுக்கு பிரிவினை வந்துருச்சு. இந்த பிரிவினை எதுக்காக வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்தான் அது பெருசா காட்டுவான். நாம அதை கண்டுக்கிட்டே கூடாது. ஊடு, அடுத்த வேலையை பாரு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். என்னுடைய தகப்பனார் சென்னையில் அவங்களுடைய தம்பி, என்னுடைய சித்தப்பா, உனக்கு ஒரு சொத்து வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார். எங்கள் அப்பா ஒரே சந்தோஷம். அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுப்பார். அவர் ஜாலியாக என்னமோ பண்ணிட்டார். கடைசியில் கேட்டானா அவருக்கு ஒரு சிக்கலான ஒரு ப்ராப்பர்ட்டியோ கை காமிச்சுட்டார். இதான் உனக்கு அப்படின்னு சொல்லி. அந்த இடத்த வித்தவனுக்கு விற்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது, உரிமையே இல்லை. அப்படி ஒன்றா எங்கள் அப்பாவை மேலே கட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். அது வேற கதை. எங்கள் அப்பா கேட்கும் போதெல்லாம் அவர் எனக்கு போய் சொல்லிகிட்டே இருப்பார். அவர் வக்கீல், அவர் போய் சொல்ல ரொம்ப லேசு. நான் கேட்பேன், என்னப்பா அப்படி நடக்குதுங்க? எங்கள் அப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா? அந்த ரூபாயை அப்பா கூவத்தில் போட்டுட்டு நான் நினச்சிக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு எங்கே தூக்கி போட்டு கூவத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது. இன்னைக்கு நாங்கள்லாம் ஹெவியாக பில் போடுறோம். அப்பெல்லாம் அந்த மாதிரி போட மாட்டார், கொஞ்சமாக தான் போடுவார். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த ரூபா எங்கே தூக்கி போட்டாச்சு கூவத்தில். அவர் கட்டுக்கிட்டே மாட்டார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் சித்தப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டார், இதெல்லாம் செஞ்சது நான். சரி, நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யணும்னா, இவருடைய முடிவை நான் உங்களுக்கு காட்டுறேன். முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எரேமியா 19வது அதிகாரம் 13வது. எரேமியா 19:13. ஆண்டவருடைய கோபம். இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானராக்கிக்கு பழி செலுத்துறாங்க. ஆண்டவர் பிடிக்காது. ஆண்டவர் சொல்றாரு, எந்தெந்த வீடுகள்ல இருந்து அந்த பலி போச்சோ அந்த வீட்டை நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வீடுகளை எருசலேமின் வீடுகள், யூதா வீடுகள் தோப்பேத் என்கிற ஸ்தலத்தை போல தீட்டுப்பட்டவர்கள் இருக்கும். கர்த்தர் சொல்லுவோம். தோப்பேத்துங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இஸ்ரேல்ல எருசலேம்ல பல இடங்கள் இருக்கும். அவங்க ஒரு பெரிய ஒரு ஸ்கொயரா பெரிய ஒரு இடம் இருக்கும். அதுல இந்த வேஸ்ட் எல்லாம் தூக்கி போடுவாங்க. அங்க ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கபகவன் இது ஒரு அக்னி இருக்கும். இல்லை, அது ஆஃப் ஆகாது. எதை போட்டாலும் கொஞ்சத்தில் எரிச்சிடும், காலி பண்ணிடும். அந்த மாதிரி நான் உங்களை ஆக்கிடுவேன் அப்படிங்கிறார். காரணம், தங்கள் வீடுகளில் ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினார்கள், ஒரு விக்கிரகத்திற்கு செய்கிறார்கள். இது ஏன் சாத்தான் இதை செய்கிறான்ங்கிறத நம்ம பார்க்கணும். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். சாத்தானுடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்தானுடைய ஆசை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏசாயா 14வது அதிகாரம் 13வது வசனம். சாத்தான் என்ன ஆசைன்னா, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்து, வடபுறத்தில் உள்ள ஆராதனை. இந்த வடபுறத்தில் உள்ள ஆராதனை பர்வதங்கிறது என்ன அப்படின்னா விஷயம். அங்க நான் போவேன்னு சொல்லி ஆசை. எல்லாருக்கும் ஆசை இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14 வசனம், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமான ஒரு ஒப்பான் என்று நீ இருதயத்தை சொன்னாயே, ஆனாலும் நீ ஆதகாத பாதாளத்தில் தள்ளுண்டு போன. அவனுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் கீழே விழும்போது சும்மா எல்லாம் விட மாட்டாங்க. சரியான ஆள் அவன். ஆனா என்ன செய்வான், என்ன செய்தான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்துக்கலாமா? வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரம் 4. அதன் வால் வானத்து நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவளை பூமியிலும் விழ செய்தது. சாத்தான் வானத்தில் இருக்கான். ஆண்டருடைய சிங்காசனத்துக்கு மேல ஒரு ஸ்டெப் மேல போயிருவேன் அப்படின்னு நினைக்கிறான். ஆண்டவர் தள்ளி விடுறாரு. வரும்போது கொஞ்சம் பேரை சேர்த்து இழுத்துட்டு வந்து கீழே விழுந்துட்டான். இது அவனுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லொக்கேஷனை நான் உங்களுக்கு காட்டுறேன். சாத்தான் எங்க போகணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
சங்கீதம் 48வது அதிகாரம் 2வது வசனம். வட திசையில் உள்ள சியோன் பர்வதம். கரெக்டாக்கா? பைபிள் சியோன் நான் சொன்னேன், ஆனா அது எங்க இருந்து பைபிள் நிரூபிக்கணும், இல்லைன்னா அர்த்தம் கிடையாது. இது வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஜோடி வசனங்கள் இருக்குங்க, அதை நம்ம பார்க்கணும். பாருங்க, வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பான ஸ்தலம், சர்வ பூமியின் மகிழ்ச்சியும் இருக்கு. அது மகாராஜனின் நகரம். அந்த பூமியில் உள்ள மகிழ்ச்சியா இருக்கிற இடத்துக்கு அவன் போகணும்னு ஆசைப்பட்டான். போக முடியாது, நல்லா தள்ளி விட்டார் ஆண்டவர். போகும்போது கீழே விழுந்துட்டான். இதுல நீங்க பாத்தீங்கன்னா 10வது வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 48:10. தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உங்களுடைய புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரம் பரிசுத்தமும் விளங்குது. உமது வலதுகரம் நீதியால் இந்த வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அடுத்த வசனம் பாருங்க, உம்முடைய நியாய தீர்ப்புகள் நிமித்தம் சியோன் பர்வதம் மகிழ்ச்சியாவது. நியாய தீர்ப்பு நம்மள ஆண்டவர் தெரிந்து கொண்டு சாத்தானுடைய வல்லமையில எல்லாம் நம்மளை பாதுகாக்கிறார். சியோன் தீட்டுப்படுவதாக அது எங்கள் கண்கள் காணட்டும் சொல்லி ஆசைக்கான். ஆனா ஆண்டவர் விட மாட்டார். அவருடைய ஆக்ஷன் எங்க இருக்கு அப்படிங்க, உங்களுடைய நியாய தீர்ப்புகள் சியோன் பர்வதம் மகிழ்ந்து யூதாவுடைய குமார்த்திகள் கலிகுரு. யூதா குமார்த்திகள் நாம, யூதா துதிக்கிற கூட்டம், மனவாட்டி நாம தான். சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்க. பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனையை உற்றுப்பார்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாக்காலம் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மளை காத்து மரண பரியந்தம் வரை காத்து நடத்தும் போது இது ஆலயம். விளக்கம் ஒரு விளக்கத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஏசாயா இல்லை நம்ம பார்க்குறோம், யுத்தத்துக்கு வர்றாங்க. ஆண்டவர் சொல்றதுக்கு எதாக கொத்தளமும் போட மாட்டாங்க, அம்பும் விட மாட்டாங்க. ஒரே ஒரு தூதன் அனுப்புறாரு. 1,44,000 பேர் அடிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டான். ராஜா ஓடி போய் அவன் ஊர்ல போறான். அங்க அவன் அவனுடைய கடவுளை வணங்கிட்டு இருக்கும்போது அது ஆலயம். இப்ப நம்ம சொல்றது இந்த சரீரங்கிற ஆலயத்தை பாருங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் உள்ள தேவன், நம்முடைய தேவன். மரண பரிந்தே நம்மள இந்த மரண பரியந்த வர நமக்கு சாத்தானுடைய சோதனை இருக்கும். நமக்கு ஒரு நம்ம போராடிக்கிட்டே இருப்பான். எப்படா நம்ம உழுவன்னு சொல்லி அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். சாத்தான்ங்கிறது யார்? இங்க ஒரு மனிதன் சாத்தான் போல ஆசைப்படுறாங்க. அவனை பார்ப்போம். அவன் ஆசை என்னன்னு பார்ப்போம். யாத்ராகமம் 15வது அதிகாரம் 9வது பார்வோன் முதலில் நம்மளுக்கு காமிச்சிருக்கேன். இப்ப சாத்தானுடைய ஆசை அப்படி இருக்கு. தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பிடிப்பேன். என் ஆசை அவர்களுக்கு திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பார்க்கன்னு சொன்னா, ஆனா ஆண்டவர் காத்த வீசி அவர் மூடி போட்டார். சாத்தானுடைய நோக்கத்தை ஆண்டவர் ஒரு ஸ்டெப் மேல போய் அன்னைக்கு உள்ள தூக்கி போட்டார். கர்த்தாவே, தேவனுக்கு உமக்கு ஒப்பானவர் யார்? எதுல உமக்கு ஒப்பானவர் யார்? அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறது. செங்கடல் 2 பழக்க வைக்கிறார். வறண்ட நிலத்தில் நடக்க வைக்கிறார். ட்ரை லேண்ட். 14வது அதிகாரம் 29வது. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டான் தரையிலே வழியான வெட்டான் தரை, ட்ரை லேண்ட். கால் கூட சகதியாக கூடாது. ஐயா, என் பிள்ளைகளுக்கு எப்பா என்ன ஒரு அன்பு பாருங்க ஐயா. என் பிள்ளை கால என்ன செய்யக்கூடாது, சகதியாக அடி காத்து அனுப்பு, சர்ன்னு அனுப்பி 2 பழக்க வச்சு அந்த காத்து ஸ்பீட்ல ட்ராலா தரையா வச்சு நடக்க வைக்கிறார். சாத்தானுடைய நோக்கம் தொடர்வேன், அடிப்பேன், எல்லாம் முடிச்சிடுன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்னா 17வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 15:17. நீர் அவர்களை கொண்டு போய் ஆண்டவர் கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதுக்கு நியமித்த ஸ்தலமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்தில் சீயோன் மலை இருக்கா இருக்கு. சாத்தா நோக்கம் ஒன்று, ஆண்டவர் இது அவருடைய பிளான். பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீர் கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீராக. நாட்டுறதுனாங்க அது அப்படி தழுத்து வரும். கர்த்தர்
சதா காலமும் என்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறார். சரி, சாத்தானுடைய அடுத்த வாஞ்சையை பார்த்துட்டு நம்ம அந்த செய்தியை முடிக்க போகிறோம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 5வது வசனம். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதம், சகலமும் திட்டமிட்டது, நிச்சயமாக நித்திய உடன்படிக்கை என்னோட அவர் பண்ணியிருக்கிறார். அதனால் இந்த எல்லா ரட்சிப்பையும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்து செய்வீரோ. ஆண்டவர் எப்படி இதை செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வசனத்துல அப்படியே வல்லமை அப்படி ஸ்லோவா காட்டுகிறார். அந்த வல்லமை தான் இதை செய்விக்கிறது. அவர் காலையிலே மந்தாரம் இல்லாமல் உதித்து மலைக்கு பிற்பாடு தன் காந்தியினாலே புல்லை முளைக்கிற சூரியனை விடிய காலத்து வெளிச்சத்தை போல் இருப்பார். அவர் என்னுடைய வீடு. தேவனால் வீடுங்கிறது நம்மளை ஆண்டவர் ஒரு வீடு வச்சிருக்கிறார். அது நித்திய வீடு, தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1 வசனம். என்னுடைய வீடு தாவீது, இதான் நம்முடைய வீடு. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அந்த வீடு தான் சியோன். ஜெபிச்சபடி போமா. மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த சியோன்ல இருக்கிற வல்லமைகளை நாங்கள் தியானித்துக்கிட்டோம். எத்தனை வல்லமைகள் உண்டவை, தீட்டுப்படுகட்டும், நாங்கள் எங்கள் கண்களை பார்க்கட்டும். அவன் நினைத்தாலும் நீர் செய்ய நினைப்பது ஒரு நாள் தடைப்படாத. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.